உள்ளவே இருக்கல்லம்மா, ரொம்ப போர் அடிக்குதுமா. உன்னோட போட்டோதான் நான் சொல்றபடி நீ கேட்கல. படிச்சிட்டு இருக்கப்பா. உன் ஃப்ரெண்ட் ஓடி போயிட்டா தெரியுமா? தெரியாதுப்பா. தெரியாத வரைக்கும் நல்லது. ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். இல்ல 2 பேர்த்தையும் பொழிச்சு விடுவீங்க. ஜாக்கிரதா ஜாக்கிரதா. உங்க கிராமப்புறங்களையோ உங்க நண்பர்களுக்கோ உங்க சக தோழிகளுக்கோ நீங்க விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 10, 9, 8 இந்த எண்ண தொடர்பு கொள்ளலாமா? குழந்தை திருமணம், இளம் வயசுலேயே கருத்தரித்தல், பெண் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகாம இடைநிறுத்தல் போன்ற பல பிரச்சனைகளுக்கு நீங்க இந்த எண்ண தொடர்பு கொண்டு உதவி பெறலாம். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வன்முறையை தடுக்க 181 இந்த எண்ண தொடர்பு கொண்டு நீங்க உதவி பெறலாமா? அவங்க அதிகாரிகள் உங்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுப்பாங்கம்மா. சரிங்களா? நீங்க பயப்படாம போங்க, நாளைக்கு நான் பாத்துக்கிறேன். போங்க. நம்ம அப்பா அம்மாவால படிக்க வைக்க முடியலனா கூட நம்ம வெளியில போய் படிக்கணும்னாலும் கவர்மெண்ட் நாளைக்கு நமக்கு நிறைய சலுகைகள் தராங்கடி. அதை யூஸ் பண்ணி நம்ம நல்லா படிக்கணும்டி பிரபா. கண்டிப்பா சக்தி, நல்லா படிப்போம். 181 மகளிர் பாதுகாப்பு உதவி எண் மற்றும் 10, 9, 8 குழந்தைகள் பாதுகாப்பு உதவி எண் பற்றிய விழிப்புணர்வையும் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாத்தல் சட்டம் 2005 பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். ரொம்ப நல்லா இருக்கணும். எல்லாரும் வந்திருக்காங்க, எல்லாரும் ஒரு கை தட்டிருங்க. இந்த நாடகம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நான் புதுசா வந்திருக்கனால கொஞ்சம் நல்லா இருக்குது. பொதுமக்களுக்கு எல்லாரும் கொஞ்சம் உதவியா இருக்குது கவர்மெண்ட். அதனால முதலமைச்சருக்கு ஒரு கை தட்ட வேண்டும். மக்களாகிய நீங்க எல்லாரும் 18 வயசுங்கிற ஒரு இதை தாண்டி பெண்களை நல்லபடியா படிக்க வச்சு அவங்க முன்னேற்றத்துக்கு உண்டான இதை பண்ணாங்க. 16 வயசுங்கிறது திருமணங்கிறது தவறான ஒன்று. அனைவருக்கு நல்லா சிறப்பாக செய்ய நன்றி. இதுவரை அமைச்சர் முதலமைச்சர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அத்தனை அதிகாரி அவர்களுக்கும் இங்கே சிறப்பாக பணி செய்தார்கள். நன்றி. என்ன புரிஞ்சது, நாட்டுல மக்கள் எல்லாம் இப்படிதான் பண்றாங்க. ரொம்ப தப்பா முறையில் நடக்கிறாங்க. இது எல்லாம் ஒரு கருத்துக்காக பாருங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. நல்லா இருந்தாலும் அதிகாரிகள் தெரியுங்க, எல்லாரும் நல்லதான் சொல்லுவாங்க. இதை பத்தி நல்ல விதமா பார்த்து பிள்ளைங்க பசங்க எல்லாம் திரும்பி நல்ல விதமா முன்னேற்றமா வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உறுதுணையாக இருந்த ஈரோடு மாவட்ட சமூக நலத்துறை அதிகாரி அவர்களுக்கும், எங்களுக்கு பாதுகாப்பு அளித்த காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் மற்றும் பிடிஓ ஆபீஸில் இருந்த வருகை புரிந்தவர் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.